ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு போலி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு 2 முனையும் கட் பண்ணிவிட்டு 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிருக்கு. இட்லி தட்டு வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுருக்க 15 நிமிஷம் வேக விடணும். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தோல் உரித்து எடுத்துருக்கேன், இப்போ மசிச்சுக்கலாம். மேஷரில் மசிக்கிற மாதிரி இருந்தாலும் மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் கப் அளவு இதில் 4 உருண்டை வந்தது. பூரணம் 8 உருண்டைக்கு வந்தது. அதனால கோதுமை மாவு 2 கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் சேர்க்குறது எல்லாம் டபுளாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ மாவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். வெல்லம் காய்ச்சி வெல்லந்தண்ணி 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெல்லந்தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேனில் வெல்லந்தண்ணி சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டியாகி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாகி இருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்க. இது நல்லா ஆற விடணும். இப்போ ஆறி இருக்கு. கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் மேலே கவர் வச்சுட்டு கவரில் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ தட்டி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன், தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி எடுத்திருக்கேன். தோசைக்கல் சூடானதோ எண்ணெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம்.
இப்போ சுற்றி நெய் சேர்த்துக்கலாம். மேலேயும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கத்துலேயும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.